வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வேப்பெண்ணெய். அதிகமான பேர் வேப்பெண்ணெய் உபயோகப்படுத்துறதுக்கே பயப்படுறாங்க. ஆனால் வேப்பெண்ணெயை மாதிரி ஒரு மிகச்சிறந்த நிவாரணி, ஆன்டிபயாட்டிக், கிருமிகள் அழிக்கக்கூடிய ஒரு மருந்து வேறு எதுவுமே கிடையாது. வேப்பெண்ணெய்க்கு நிகர் வேப்பெண்ணெயே தான். நிறைய பேர் வேப்பெண்ணெய் வெறும் செடிகளுக்கு உரமாக தெளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. கால்நடை வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே வேப்பெண்ணெயை வச்சுருப்பாங்க. ஒரு ஆடு மாடுக்கு புண்ணாயிருச்சு, ஒரு முள் குத்தி சீ பிடிச்சி புண்ணாயிருச்சு, இல்லை எங்கேயோ அடிபட்டு வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு விசக்கடி அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு வேப்பெண்ணெயை ஊற்றுனாங்கன்னா அந்த சீல் வடிஞ்சாலும் சரி, ரத்தம் வடிஞ்சாலும் சரி, அந்த காலில் இருக்கிற சதையெல்லாம் கூடி அந்த ஆடு மாடு சீக்கிரமாக குணமாயிரும். அதுக்கு வேப்பெண்ணெய் மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்குது. வேப்பெண்ணெயை நம்ம சாப்பிடவே செய்யலாம். அந்தளவுக்கு வேப்பெண்ணெயில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. நாங்கள் கர்நாடகாவில் அதிகமான இடத்துல இருந்திருக்கோம். அங்கே எண்ணெய் கடையில் போய் வேப்பெண்ணெய் கேட்டோம்னா வேப்பெண்ணெயே கிடைக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் வேப்பெண்ணெய் விஷம் அப்படிம்பாங்க. அதாவது அது பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழர் பண்பாட்டில் அப்படி கிடையாது. வேப்பெண்ணெய் இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம மருத்துவமே கிடையாது. இப்படிப்பட்ட வேப்பெண்ணெயோட மருத்துவத்தை ஏன் மக்கள் வெறுத்து ஒதுக்குறாங்கன்னே தெரியாது. வேப்பெண்ணெய் உபயோகப்படுத்துறதுக்கே தயங்குறாங்க. ஏன்னா அதுலேருந்து வர வாசம், நம்ம அந்த வேப்பெண்ணெய் வாசத்துக்கு பயந்துட்டு அதை உபயோகப்படுத்தாமல் இருந்தோம்னா அதோட மருத்துவ குணம் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடும். நம்ம இதை எப்படி பயன்படுத்துறதுனா, முகப்பருவுக்கு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வரும். அப்போ நைட்டில் நல்லா சோப்போ இல்லை அவங்க கடலமாவோ போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வேப்பெண்ணெயை ஒரு சொட்டு அந்த பிம்பிள்ஸ் மேலே வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் பழுத்து இருந்தாலும் சரி, சீல் வடிஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரியாயிரும். அதே போல் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பல பேருக்கு பல விதமான தோல் நோய்கள் இருக்குது. இன்னும் தோல் நோய்கள்னு தான் சொல்ல முடியாது. விதவிதமாக அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அரிப்பு, ஒரு மாதிரி புழு நெளிகிற மாதிரி, குடைச்சல், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே வேப்பெண்ணெய் ஒரு மிகச்சிறந்த நிவாரணி. முக்கியமாக தலையில் ஏற்படுற சொரியாசிஸ், அதாவது தலைக்குள்ளே ஸ்கேல்பெல்லாம் ஒரு மாதிரி ஏடு பிரிஞ்சு ரவுண்டாக இருக்கும். அவங்களுக்கு அந்த தலையில் ரொம்ப அரிப்பாக இருக்கும், சொரியக்கூட முடியாது. அந்தளவுக்கு ஸ்கேல்பில் நீரும் ஒரு மாதிரி செதில்கள், அந்த ஒரு ஸ்கேல்போட லேயர்ஸ் பிரிஞ்சு வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேப்பெண்ணெயை தினமும் தலைக்கு தேய்ச்சி சீவக்காய் வச்சு குளிக்கிறது மூலயமா சிறந்த நிவாரணம். சீக்கிரமாகவே அது ஆறிடும். சீக்கிரமாக அந்த தலையிலேருந்து சீல் வடிகிறதெல்லாம் சரியாயிரும். நிறைய பேர் வாயில் டெய்லி காலையில் காகுல்ஸ் பண்ணுறதுக்காக எண்ணெய்களை உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கு பதிலாக 2 சொட்டு நம்ம வேப்பெண்ணெய் உபயோகப்படுத்தி காலையில் சுடுதண்ணியில் 2 சொட்டு ஒரு டம்ளரில் கலந்து அதை வாய் கொப்பளிச்சிட்டு வந்தாங்கன்னா வாயில் இருக்கிற புழு, அதாவது பல்லு இடுக்கில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள் அதெல்லாம் சரியாயிரும். அந்த கிருமிகள் சரியாகிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் உருவாகாமல் இருக்கும். அதே போல் பல்லில் சீல் வடிகிறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாயிரும். பல்லில் வாய் துர்நாற்றமே இருக்காது. எப்போவுமே துர்நாற்றங்கிறதே வராது. நீண்ட நாள் மலை பிரச்சனை இருக்கிறவங்க, மலைக்குடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பெண்ணெய் பேதிக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. அதே போல் ஆசனவாய் வெடிப்பு, ஆசனவாயில் வெடிச்சிருக்கும், அவங்களால மலம் கழிக்கவே முடியாது, உக்காந்தாவே எரியும், அவங்க காலை விரித்து வைக்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு ஆசனவாய் வெடிச்சிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேப்பெண்ணெயை தினமும் தடவிட்டு வர்றது, அது எப்படி நம்ம கையில் போட முடியாது, அந்தளவுக்கு வெடிச்சிருக்கும். ஒரு காட்டனோ இல்லை காட்டன் துணியிலையோ வேப்பெண்ணெயை தொட்டுட்டு அதில் வச்சு டிப் பண்ணணும். அதை டிப் பண்ணிவிட்டு அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஆசனவாய் வெடிப்புக்கு மட்டும் கிடையாது, கையெல்லாம் பொழந்து காலெல்லாம் பொழந்துருக்கும். இந்த விவசாயிங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக காலில் இது வெடிப்பு வந்திருக்கும். அதாவது நல்லா பொழந்து காலே உள்ள ஆழமாக தெரிகிற அளவுக்கு வெடிச்சிருக்கும். அந்த மாதிரி வெடிப்பு இருக்கிறவங்களுக்கும் அது பக்கப்பிளவைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளவை இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வெடிசூளை பக்கப்பிளவை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த வேப்பெண்ணெயை போட்டுட்டு வர்றது மூலயமா தோலெல்லாம் கூடிரும். இந்த மாதிரி ஏராளமான நம்ம உடல் பிரச்சனைகளுக்கு வேப்பெண்ணெய் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது. இந்த வேப்பெண்ணெயை நம்ம பியூர்னு சொல்லி ரீஃபைண்டு வேப்பெண்ணெயெல்லாம் கிடைக்கிது. அதுக்கு பதிலாக நல்ல சுத்தமான வேப்பெண்ணெய் அங்கே செக்கிலேயே ஆட்டுவாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கி நம்ம அந்த வேப்பெண்ணெயை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் வேப்பெண்ணெய் கெடாது. அதனால் வேப்பெண்ணெய் வாங்கி வச்சுட்டு அதுவும் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்த போகிறதும் கிடையாது. ஒரு 2 சொட்டு 5 சொட்டு 10 சொட்டு அந்த மாதிரி தான். அதனால் தேவையான அளவு வாங்கி வச்சுக்கிட்டு பியூர் வேப்பெண்ணெயை உபயோகப்படுத்தணும். நம்மளோட நுணாக்காய் வீடியோவை பார்த்துட்டு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவங்க மனைவிக்கு கையில் நுணாக்காய் மாதிரி நான் சொல்லியிருந்த மாதிரியே இருந்துச்சு, நீங்கள் சொல்லியிருந்த மாதிரியே இருந்ததுமா, நீர் வடியுது, ரொம்ப பிக்குது அரிக்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்களுக்கு 69 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு நான் ஒரு நிவாரணம் சொல்லியிருந்தேன். அதாவது அவங்க ஊரில் நுணாக்காய் கிடைக்கிது, நுணா மரம் நிறைய இருக்குது. ஆனால் காய் விடுற சமயத்தில் அந்த மரம் பட்டு போயிடுது, அதில் காய் பெருசாக வர்றது கிடையாது, அதை நான் எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த மாதிரி நுணாக்காய் வளர்ச்சி, அந்த நுணாக்காய் வளம் கிடைக்காதவங்க கூட நம்ம அந்த நுணாக்காய் வெடிசொலைக்கு என்ன பண்ணணும்னா வேப்பெண்ணெயோட கடுக்கா பொடி அதை கலந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். டெய்லி அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் சுடுதண்ணியில் குளிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரது மூலிமா அந்த தோல் பிரச்சனைகள் சரியாகி அந்த நுணாக்காய் கிறந்து சரியாயிரும்.
நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு நம்மள்ட்ட நிவாரணம் கேட்டு நம்மளுக்கு ஆலோசனை பெற்றதுக்காக அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது போல் மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சித்த மருத்துவ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.